ஹாய், நான் இப்போ உங்களுக்கு மத்தியானம் லஞ்சுக்கு சாப்பாடுக்கு ஊற்றி சாப்பிட்ற மாதிரி ஒரு குழம்பு சொல்லிக் கொடுக்க போகிறேன். ரொம்ப சீக்கிரம் செய்யக்கூடியது, ரொம்ப சிம்பிளானது, எல்லாருக்கும் பிடித்தது தக்காளி குழம்பு. இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் வந்து தக்காளி பழம் உங்களுக்கு தேவையான அளவு எடுத்துக்கோங்க. நான் 2 எடுத்திருக்கேன், இப்போ 3 எடுத்திருக்கோம். 3 வெங்காயம், தாளிக்கிறதுக்கு கடுகு, உளுத்தம்பருப்பு, இது போடுறதுக்கு வந்து பச்சை மிளகா, பூண்டு, இஞ்சி. இது ஆப்ஷனல்லாம் சொல்ல மாட்டேன், இதெல்லாம் தான் நம்ம அம்மாமார் வந்து அந்த காலத்தில் தக்காளி குழம்புக்கு வந்து போட்டு இது பண்ணுறது. அதைத்தான் எங்கள் அம்மா செய்கிறது தான் நான் வந்து இப்போ போட்டிருக்கிறேன். சரியா? இதெல்லாம் பொடியை கட் பண்ணிக்கணும். ஆமாம், இது சைஸ் காட்டுறதுக்காகத்தான் பெருசாக இருக்கு, சின்னதாக போதும். சரியா? தேங்காய் பால், குழம்பு பொடி, மஞ்சள் தூள், உப்பு, எண்ணெய். சட்டி சூடாயிருச்சு. இதை வந்து குக்கரில் போட வேண்டாமா ஆண்டின்னு, தக்காளி பழத்தை குக்கரில் போடலாமா? எனக்கு வந்து அப்படியே ஈஸியாக வேகக்கூடியதெல்லாம் அப்படியே போடுறது தான் எனக்கு பிடிக்கும். நம்ம கண் பார்வையில் வேகுது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்கும். சரி, இப்போ நான் கட் பண்ணிட்டு வந்துடுறேன். நான் எண்ணெய் வந்து தேவையான அளவு ஊற்றுங்க. கம்மியாகவும் ஊற்ற வேண்டாம், தாராளமாகவும் ஊற்ற வேண்டாம். சரியா? கடுகு, உளுத்தம்பருப்பு, இதுக்கு வந்து சின்ன வெங்காயமும் போடலாம். நம்ம பக்கத்துல எல்லாம் சின்ன வெங்காயம் இப்போ நல்லா கிடைக்கிது, பெரிய பெரிய வெங்காயமாக கிடைக்கிது. அது போட்டாலும் இது வாசம் நல்லாயிருக்கும். தக்காளி பழம் வந்து சீப்பாக கிடைக்கிற நேரம் வந்து தக்காளி குழம்பு, தக்காளி சட்னி, தக்காளி சாதம் எல்லாம் செஞ்சு. சில சமயம் வந்து தக்காளி பழம் கிலோ 50 ரூபாய்க்கெல்லாம் போயிடும். இப்போ ரொம்ப சீப்பாக கிடைக்குது. வெங்காயத்தை போட்டாச்சு. பச்சை மிளகா, இஞ்சி. பச்சை மிளகா ஒரு வாசத்துக்காகத்தான் போட்டுக்குது. பச்சை மிளகா தேவைன்னு கிடையாது, ஒரு வாசத்துக்காக போட்டிருக்கேன். வதங்கட்டும். வெங்காயம் நல்லா கண்ணாடி மாதிரி வந்துருச்சு. தக்காளி போட்டு ஒரு தட்டு இருந்துச்சுன்னா தட்டு வச்சு ஒரு நிமிஷம் மூடி வச்சுருவோம். மூடி வச்சுட்டுனா அது நல்லா வந்து தொக்கு மாதிரி வரும்போது அந்நேரம் இப்போ தேங்காய் பாலை ஊற்றிக்கிடலாம். ஒரு தட்டு எடுத்தாங்க இந்த. நான் இப்போ இது மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டுக்கிறேன். மஞ்சத்தூள், உப்பு எல்லாம் போட்டுட்டு ஒரு தட்டு வச்சு மூடிட்டோம்னா ஒரு நிமிஷம் கழித்து நல்லா மலர வெந்துடும். அந்நேரம் குழம்பு பொடியை போட்டு, குழம்பு பொடி போட்டாலும் சரி தான், சில்லி பவுட்ரு போட்டாலும் சரி தான். அந்தந்த சீசனுக்கு அந்தந்த இதை வந்து அடிக்கடி வச்சு சாப்பிட்றது வந்து நமக்கு பாக்கெட்டுக்கும் ஒரு சேவிங்ஸ் இருக்கிற மாதிரி இருக்கும். அதே நேரத்தில் அந்த காய்கறியும் நல்லா சாப்பிட்ட மாதிரி இருக்கும். இதை நல்லா வெந்துருச்சு. நல்லா வெந்துருச்சு. நாட்டு தக்காளினா இன்னும் சீக்கிரம் கூட வேகும். இது கொஞ்சம் வந்து தக்காளி ஸ்கின்னு கொஞ்சம் இதாக இருக்குங்கிறதுனால இதுக்கு தேவையான அளவுக்கு குழம்பு பொடி, சில்லி பவுட்ரு எதுவும் போடலாம். சாம்பார் பொடி வேண்டாம், போதும். நல்லா இதாக தொக்கு மாதிரி வந்துருச்சுன்னா இந்நேரம் தேங்காய் பாலை ஊற்றி இவ்வளவுதான். எவ்வளவு 5 நிமிஷத்தில் இந்த 1 நிமிஷம் வெயிட் பண்ணதை சேர்த்தே நமக்கு ஒரு 6-7 நிமிஷம் தான் ஆகுது. இது பெரிய பட்டா, கொத்தமல்லி தழை போட்டு இன்னும் கொஞ்சம் கூட கிரேவி வேணும்னு நினச்சிங்கன்னா
இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்து இது பண்ணிக்கோங்க. ஆனால் இதே நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு. நம்ம தக்காளி பழத்தில் வந்து எல்லாம் இப்போ நான் வெஜிடேரியனுக்கு எல்லாத்துக்கும் தக்காளி பழம் சேர்க்குறோம். ஆனால் அது மட்டும் தனியாக குழம்பு வச்சா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். இதுக்கு நல்லா ஆம்லெட் வச்சு இந்த சுருள் அப்பளம்லாம் வறுத்து சைடுக்கு வச்சு ஏதாவது ஒரு காய் வச்சு சாப்பிட்டோம்னா நல்லாயிருக்கும். நல்லா நம்ம இப்போ ஒரு நிமிஷம் கூட ஆகலை, போதும்னு நினச்சிட்டேன். ஏன்னா நல்லா கிரேவி இருக்குது. இவ்வளோ கிரேவினாலும் இருந்தால் தான் 4 பேருக்கு சரியாக இருக்கும். இல்லைன்னா கெட்டியாக இது போட போட தக்காளி தொக்கு மாதிரி தான் போகும். சரியா? அதனால் சர்வ் பண்ணிடலாமா? எடுத்து சர்வ் பண்ணிடலாம். சீக்கிரம் செய்யக்கூடிய நம்மளுடைய பாரம்பரியமான ஒரு குழம்பு. இந்த குழம்பை வந்து இப்போ சீசன், நல்ல சீசன் தக்காளி குழம்பு. ரெகுலராக வச்சு சாப்பிட்டு ஹாப்பியாக இருங்க. இது வந்து இட்லி, தோசை, சாதம் 3க்கும் சூப்பராக இருக்கும், நல்லாயிருக்கும். சப்பாத்திக்கெலாம் அவ்வளோ நல்லா இருக்காது. சப்பாத்திக்கு இதோட சேர்த்து பொட்டேட்டோ, பட்டாணி இதெல்லாம் போட்டால் தான் அது கொஞ்சம் நல்லாயிருக்கும்.